அபுதாபியில் காலை வச்சதும் ஸ்டார்பக்ஸ்குள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்டு முடித்தோம். அதெல்லாம் லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கார் ஏறணும். அபுதாபியில் வந்ததும் எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்களே, என்னடா வறண்ட பூமியாக இருக்கே அப்படின்ட்டு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா ஜெர்மனி ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேல் அப்படி பார்த்துட்டே இங்கே வந்ததும் அப்படி இருக்கும்ல. அப்புறமா சிட்டிக்குள்ளே போக போக இந்த மாதிரி ஹை ரைஸ் பில்டிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் மரம்லாம் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணுற ஹோட்டல் இது தான். நாங்கள் ஹெட்டிஹாட் ஃப்ளைட்டில் வந்ததுனால ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்குல்ல, ஸோ எங்களுக்கு வந்து இங்கே ஒரு 2 nights வந்து அக்காமடேஷன் ஃப்ரீ, 2 nights 3 daysக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் இறங்கினதும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சவுத் இந்தியன் மீல் சாப்பிட்ணும், நான்வெஜ் எல்லாம் தோணலைங்க, வெஜ்ஜு சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கஃபே தான், ஆனால் என்ன டேஸ்ட்டுங்க ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்க அபுதாபி போனீங்கன்னா இந்த காஞ்சி கஃபே வந்து ட்ரை பண்ணுங்க. பிளெயின் தோசை, வடை, பூரி, வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்த்து 24 AED ஆமாமா. ஒரு 5-6 யூரோன்னு வச்சுக்கோங்க. 6 யூரோக்கு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்ருக்கோம். எவ்வளோ ஹாப்பியா இருக்கு மனசு. 6 யூரோக்கு ஒருத்தரே சாப்பிட முடியாது ஜெர்மனில. ஜெர்மனில வந்து ஒரு தோசையே 9.50 10 இருக்கும், 10-11 இருக்கும். மாமா நல்லா சாப்பிட்றோம், பயங்கரமா வெயிட் போடுறோம்.